ஏய் அப்பா, மத்தியானத்துல எப்படா வெளியே வரீங்க? வெயில் மண்டைய பொழக்குறா சாமி, முடியலடா. ஆயிஷ், நாங்களாம் இப்போ டப்பிங் வந்திருக்கோம். ஷார்ட் ஃபிலிம்க்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு முடிச்சு நாளைக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்துட்டு ஓம்லி ஷார்ட் ஃபிலிம்க்காக காம்படிஷனுக்கு அப்லோட் பண்ண போகிறோம். ஆனால் அந்த மத்தியானத்துலலாம் வெளில வராதிங்களா, சரியான வெயில், மண்டெல்லாம் பொழக்குது. என்ன வெயில். போறப்போ ஒரு இளநீ வாங்கி கொடுத்துரு. எல்லாருக்கும் எல்லாம் வாங்கி தரேன். எனக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் மட்டும் பத்திரமா முடிச்சுட்டாங்க. நாளைக்கு தான் கடைசி டேட்டு ஓம்லி ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. நாளைக்குள்ளே இன்னும் ஒரு ஆள் வரவே இல்லை. இன்னும் இப்போ தான் ஒரு ஆள் வந்துட்டு இருக்காரு. நைட்டு தான் ட்ரெயினே ஏறாரு. நாளைக்கு காலைல தான் வந்து சேருவார். அவர் வச்சு தான் நாளைக்கு அந்த டப்பிங் முடிக்கணும். காய்ஸ், நம்ம ஸ்டூடியோக்கு வந்தாச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டூடியோ. நம்ம எந்த ஸ்டூடியோவில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறோன்னா கேசிட் பேண்ட் ஸ்டூடியோஸில் தான் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். 5000 இருங்க ஒன்று ஒன்றா. இப்போ நீ பேசிட்டு இருக்கீங்க. பாருங்க சரி இருக்கட்டும். ரொம்ப நேரமா நான் இங்க டேக் சொல்லலையே. நான் வாய்ஸ் மட்டும் வருதுன்னு நான் பாத்துட்டேன். ஸ்கிரிப்ட்ல இல்லாத டைலாக்ஸ்லாம் பேசிட்டு இருக்கேன். போயிட்டு ப்ரோ, நீ இரு ப்ரோ, நான் ஒவ்வொன்றா சொல்றேன். இன்ஸ்ட்ரக்ஷன் தரேன் ப்ரோ. டோர் லாக் பண்ணிடுங்க. இருங்க நான் சொல்றேன். அப்படியே நீ கொஞ்சம் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் போல்டா பேசு. அதே டைலாக் என்ன மெசேஜ் பண்றது கொஞ்சம் போல்டா பேசணும். ரொட்டேக் காலேஜ்ல மெசேஜ் பண்ணுவா. அப்படியே கேட்டு அப்படியே பேசிடுங்க. ஓகேவா? இங்க டயலாக் வரும்போது நான் பாஸ் பண்ணக்கூடாது ப்ரோ, அது சேர்ந்து ரெக்கார்ட் ஆகும். இல்ல, இந்த இடத்துல பாஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல பாஸ் பண்ணுங்க. இதுல இருந்து ப்ளே பண்ணுங்க. நான் டேக் சொன்னதுக்கு அடுத்தது பா காலேஜ்ல இருந்து மெசேஜ் வந்திருக்குப்பா. ப்ரோ டேக் ப்ரோ. பா காலேஜ்ல இருந்து மெசேஜ் வந்திருக்குப்பா. என்ன மெசேஜ்ப்பா? ஓகே, டைலாக் சொல்லுங்க ப்ரோ. நீ டைலாக் சொல்லு ப்ரோ. இல்லமாப்பா, நல்லா படிக்கணும். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அவ்வளவுதான் ப்ரோ. இது அப்படியே சொன்னா போதும். ப்ளே பண்ணலாமா? டேக். லாக்கிப்பா வாங்க, டப்பிங் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், டப்பிங் முடிஞ்சிச்சு. இன்னும் வந்துட்டு எஸ்எஃப்எக்ஸும் ரீ ரெக்கார்டிங்கும் இருக்குது. எஸ்எஃப்எக்ஸ் முடிச்சுட்டு ரீ ரெக்கார்டிங் முடிச்சுட்டு நாளைக்கு ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு வந்துடுவாங்க. நாளைக்கு நம்ம மறுபடியும் வரணும். மறுபடியும் வந்துட்டு பாட்டு எஸ்எஃப்எக்ஸ் முடிச்சுட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். பை கைஸ், இட்ஸ் டே 2 போஸ்ட் ப்ரொடக்ஷன். நேற்றே வந்துட்டு டப்பிங்லாம் முடிச்சாச்சு. இன்றைக்கி எஸ்எஃப்எக்ஸும் ரீ ரெக்கார்டிங் மட்டும் பண்ணோம். இன்னும் ஸ்டூடியோ திறக்கல. ப்ரோ வந்துட்டு இருக்காரு. வந்தோடனே ரீ ரெக்கார்டிங் வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங்குள்ளே ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனுக்கு வந்துட்டு நம்ம ஷார்ட் ஃபிலிம் அப்லோட் பண்ணணும். ஓம்லி ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் இன்றைக்கி தான் வந்துட்டு லாஸ்ட் டேட். ஆக்சுவலாக இந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு லாஸ்ட் டேட் வந்து 5ஆம் தேதியே கொடுத்தாங்க. நான் 5ஆம் தேதி போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேருந்து மறுபடியும் அவங்கள்ட்ட கேட்டு ஒரு 2 days அவங்களே வந்துட்டு அஃபிஷியலாகவே டைம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, வீக்கெண்டும் எடுத்துக்கங்க, வீக்கெண்ட் முடிச்சுட்டு மண்டே வந்துட்டு எல்லோரும் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நமக்கும் வந்துட்டு செட் ஆகிடுச்சு. 5ஆம் தேதி நானும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். கரெக்டாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிக்க முடியல. இப்போ வந்துட்டு 8ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி தான் கடைசி டேட்டு. இதுக்கு முன்னாடியே வந்துட்டு 2 ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ட்ரை பண்ணேன். ஆனால் வந்துட்டு அது கரெக்டான கைடன்ஸ் இல்லாதனால 2 ஷார்ட் ஃபிலிமும் ட்ராப் ஆகிடுச்சு. இது 3rd ஷார்ட் ஃபிலிம். இந்த ஷார்ட் ஃபிலிம் முடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு வேறு வழியே இல்லை. அவங்க ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும், முடிச்சே ஆகணும். ஆல்ரெடி 2 ஷார்ட் ஃபிலிம் ட்ராப்பில் தான் இருக்குது. அது வந்துட்டு முடிக்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகுதுன்னு தெரியல. ஆனால் அது ஃபுல் ட்ராப் கிடையாது, ஹோலில் தான் வச்சுருக்கோம். அதுக்குள்ளே இந்த ஷார்ட் ஃபிலிம் முடிச்சு அப்லோட் பண்ணிடலாம். காம்படிஷனுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்காகவே இப்போதைக்கு மொத்தமாக இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு மட்டுமே ஒரு 10,000 ரூபாய் செலவாயிருக்கு. 3000 ரூபா வந்துட்டு கேமரா ஆக்சசரிஸ் அதுக்கே வந்துட்டு செலவாயிடுச்சு. இப்போ எங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு ஒரு 70K கிட்ட செலவாயிடுச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சதுலேயே வந்துட்டு இந்த கேசட் பேண்ட் ரெக்கார்ட்ஸில் தான் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக பண்ணி தராங்க. ஒரு 25 மினிட்ஸ் ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 25K தான். ஆல் போஸ்ட் ப்ரொடக்ஷன், டப்பிங்கு, விஎஃப்எக்ஸு, எஸ்எஃப்எக்ஸு, போஸ்ட் ப்ரொடக்ஷன், ரெக்கார்டிங்கு
எல்லாமே சேர்த்து வந்துட்டு ஃபுல் போஸ்ட் ப்ரொடக்ஷனுமே வந்துட்டு 25K பண்ணி தந்துடுறாங்க. 25 மினிட்ஸ் ஷார்ட் ஃபிலிம். அது போக உங்களுக்கு சினிமோட்டோகிராஃபருக்கும் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கேமரா ஆக்சசரிஸ் இதோட செலவு கொஞ்சம் இருக்கும். நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் நீங்களும் இந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு 10K அதுக்குள்ளேயே முடிக்கிற மாதிரி பண்ணிக்கலாமா. ஒரு 2 மினிட்ஸ் ஷார்ட் ஃபிலிம் அப்படி எடுக்கிறீங்கன்னா ஒரு 10K அந்த பட்ஜெட்டில் பண்ணோன்னா கேசட் கன் ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ப்ரோ வந்துட்டுருக்காரு, அவர் வந்தோடனே நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி ஈவினிங் ஒரு 4 o'clock நம்ம ஃபுல் போஸ்ட் ப்ரொடக்ஷனும் முடிச்சுட்டு ஒரு 4 or 5 அதில் வந்து 4 or 5 அந்த டைமில் வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம் அப்லோட் பண்ணி வச்சுக்கணும். என்ட்ரி ஃபீஸ் வந்து 300 rupees கேட்குறாங்க. அது போக நிறையா ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு இருக்கு. ப்ரோ வந்துட்டார், நான் போயிட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷனை முடிச்சுட்டு அடுத்த அப்டேட்டை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். கைஸ் SFX முடிய போகுது. அடுத்து இன்னும் ரீ ரெக்கார்டிங் மட்டும்தான் இருக்குது. எல்லாம் லஞ்ச் பிரேக் போயிருக்காங்க. லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு ரீ ரெக்கார்டிங் முடிச்சுட்டா SFXும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. கொஞ்சம் முடிச்சுட்டு எல்லாம் லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு ரீ ரெக்கார்டிங் முடிச்சிட்டா ஈவினிங் ஒரு 5 or 5:30 நம்ம ஷார்ட் ஃபிலிம் அப்லோட் பண்ணிடலாம். கைஸ் அவ்வளோதான், மோஸ்ட்லி எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு. இன்னும் கடைசியாக மிக்சிங் மட்டும் இருக்குது. அதுவும் ஈவினிங் 6 o'clock அவுட் கொடுக்குறேன்ட்டாங்க. அவ்வளோதான், 6 o'clock ஃபுல்லாக ஷார்ட் டைம் முடிஞ்சு. அதுக்கடுத்து நம்ம அப்லோட் பண்ண வேண்டியதான். இன்னும் டைம் இருக்குது, 12 o'clock வரைக்கும் டைம் இருக்குது அப்லோட் பண்ணுறதுக்கு. நம்ம 6 o'clock ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துருவாங்க. இன்னும் மிக்சிங் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது, அவ்வளோதான். பெருசாக இன்னும் ஒர்க் இல்லை, ஃபுல்லாக முடிஞ்சு. இப்பொழுதைக்கு என்னால் இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு யூடியூப்பில் எதுலேயும் ரிலீஸ் பண்ண முடியாது. ஆனால் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனுக்கு போகுது, சில பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த காம்படிஷனுக்கு அனுப்புகிற ஷார்ட் ஃபிலிம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். யூடியூப்லையோ இல்லை மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லையோ எதுலேயுமே இருந்துருக்கூடாது. அதனால் வந்துட்டு இப்போதைக்கு என்னால் இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியாது. நான் காம்படிஷன் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணால் இந்த ஷார்ட் ஃபிலிமை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ், அவ்வளோதான், சப்மிட் பண்ணியாச்சு. இப்போ அதோட டீட்டெயில்ஸ் அண்ட் வென்யூ நமக்கு கொடுத்தாங்க. வர 21 சாலி கிராமத்தில் ஈவெண்ட் நடக்குது. கெட் டைரக்ஷன், ரூட் டைரக்ஷன் கொடுத்தாங்க. $600 only entertainment. Submitted your film received. அவ்வளோதாங்க கைஸ்.